சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் சாலை விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை விரட்டி பிடித்து போலீசார் சோதனை மேற்கொண்டதில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கண்ணன், சொல்லுங்க, விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம் பராசக்தி. இன்று மதியம் 2:30 மணி அளவில் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து கோவையை நோக்கி கிருட்டிகா கார் அசுர வேகத்தில் வந்துள்ளது. இந்த கார் நெய்க்காரப்பட்டி சந்திப்பில் முன்னால் சென்ற காரில் மோதிவிட்டது. அதில் குடும்பத்தினர் பயணித்துள்ளனர். அவர்கள் காரிலிருந்து இறங்கிய நிலையில் சுதாரித்துக் கொண்ட காரின் டிரைவர் நெய்க்காரப்பட்டி ஊருக்குள் சென்று விட்டார். ஊருக்குள் சென்ற நிலையில் மாரியம்மன் கோயில் எதிரில் உள்ள திண்டில் கார் மோதியது. இதில் காரின் முன்பக்க டயர் வெடித்ததால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் காரை சுற்றிவிட்டனர். இதனால் சுதாரித்துக் கொண்ட டிரைவர் காரில் இருந்து இறங்கி பொதுமக்களிடமிருந்து தப்பிக்க தன்னை காப்பாற்றும்படியும் தான் எதுவும் தவறு செய்யவில்லை எனவும் கெஞ்சியுள்ளார். அதையடுத்து இது குறித்து அப்பகுதி மக்கள் கொண்டலாம்பட்டி போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றவுடன் காரில் பிடிபட்டவரை தனியாக விசாரித்ததில் காரில் குட்கா, ஹான்ஸ், புகையிலை பொருட்கள் இருப்பது ஒப்புக்கொண்டார். மேலும் தன்னை பொதுமக்களிடமிருந்து காக்கும்படி போலீசாரிடம் கெஞ்சவே போலீசார் காரின் முன்பக்க டயர் வெடித்திருந்ததை எதிர்த்தால் உடனடியாக காரை அங்கிருந்து கொண்டு வர முடியவில்லை. அதையடுத்து காரின் முன்பக்க டயரை மாற்றி காரை கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தனர். அங்கு போலீசார் சோதனை நடத்தியதில் அதில் 18 மூட்டைகளில் கஞ்சா, ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. அது குறித்து தொடர்ந்து அவற்றை எண்ணும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பிடிபட்ட நபரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்பதும் தொடர்ந்து பெங்களூர் வழியாக கோவைக்கும் கேரளாவுக்கும் கான்ஸ் உள்ளிட்ட பொருட்களை கடத்துவதை வழக்கமாக கொண்டிருப்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். தொடர்ந்து அது யாருக்கு கொண்டு செல்லப்பட்டது, எங்கெல்லாம் அவர் சப்ளை செய்தார், இவர் மீது வேறு ஏதேனும் வழக்குகள் இருக்கிறதா என்பது குறித்து கொண்டலாம்பட்டி இன்ஸ்பெக்டர் சாரதா தலைமையிலான போலீசார் தொடர்ந்து வினோத்குமாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி கண்ணன்.